இது உரம் போட்டு மரம் வளர்க்கிற மாதிரி தானா வளரும். நான் நினைத்து பார்க்கிறேன், சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வருது. ஆனால் நான் சொன்ன நிலையா உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தை எங்கே இருப்பதற்காக விரும்புகிறார். என்கிட்ட வந்து கேட்டாங்களா, பக்கத்து ஸ்கூல்ல போய் சேர்க்க சொன்னா அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், மேடம் அந்த ஸ்கூல்ல நம்பி சேர்க்கலாமான்னு கேட்டார். அடுத்தது என்ன நம்பிக்கை உங்களுக்கு வேணும்னு கேட்டேன். சொன்ன பதில் தான் சூப்பர். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? எப்ப? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல. நான் சொன்ன சரியா இருந்தா கை தட்டுங்க, நான் ஒரு கல்வியாளர். என்ன சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீட் தேர்வுக்கான பயிற்சியினுடைய வடிவமைப்பு இந்த நாட்டில் இல்லை. இவங்க 10th ஸ்டாண்டர்ட்ல தான் வச்சிருக்காங்க. ஒருவேளை 6th ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கொடுக்க ஆரம்பிச்சா உங்க பாப்பா லூஸ் ஆயிரும், பரவாயில்லையான்னு கேட்டேன். ஏங்க கஷ்டப்பட்டாங்க படிக்கிறது, இஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படிக்கணும். நான் இஷ்டப்பட்டு படிச்சவ, இன்னைக்கு கஷ்டப்படாம இருக்கிறேன். கற்ற கல்வியினால் கஷ்டப்படாமல் இருக்கிறேன். Where you want to be? எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் குழந்தையை எங்கே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறீர்கள்? நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்னுடைய சார்பில் நான் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் என் சகோதர சகோதரிகள் பேசியவர்கள். ஆயா என்கின்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி அவர்கள் ஏதோ ஒரு கிண்டலான வார்த்தையை செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள். நான் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன். எந்த ஒரு நிலையில் பணியாளர்களையும், எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரணமாக பேச்சளவில் கூட பயன்படுத்தக்கூடாது என்கின்ற சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வருபவள் நான். ஒரு பேராசிரியருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ பணியிடத்தில் அதே மரியாதை தான் ஒரு பணியாளருக்கு, 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய பணியாளருக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற திராவிட மாடல் அரசியலை இருக்கக்கூடியவர்கள் நாம். சொல்லக்கூடாது. இன்னொன்னு சொல்லக்கூடாது, கண்ணில்லை என்றால் அவர்கள் வாழவே முடியாது. வாழ முடியும். மாற்றுத்திறனாளிகளை எப்படி நீங்கள் அப்படி சொல்லிவிட முடியும்? அப்படி இல்லை. வள்ளுவன் சொல்லுகின்ற கண், கல்வி கண் என்பது நாட் பிசிக்கல், இட் இஸ் மெட்டாபிசிக்கல். கண் என்பது எப்படி பார்த்து போன்னு சொல்றாங்கல்ல, எதை பார்த்து போ என்கிறார்கள் என்பதில் யார் ஒரு தகுதி இருக்கிறதோ, புரிதலுக்கான தகுதி இருக்கிறதோ அவர்கள் கற்றவர்கள். கல்வி கூடத்தில் கற்றவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கற்றவர்கள். சில வார்த்தைகளை என் தோழமைகளே, கவனம், எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இது கல்விக்கூடம். இந்த புத்தாண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னா, இந்த முதல் நாளில் இருந்தாவது நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு, நீ எங்கே இருக்க விரும்புகிறாய், அதற்கான பாதை இருக்கிறது, கண்டுபிடி, இந்த பாதையில் நட, you will reach your goal. இந்த நாட்டின் முதலமைச்சராக வர விரும்புகிறாயா, அதற்கென்ற ஒரு பாதை உண்டு, நட. நீ பிரதம மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா, நட. ஒரு பேராசிரியராக வர வேண்டுமா, ஒரு பேச்சாளராக வர வேண்டுமா, பாதை உண்டு, நட. பாதையை பிடித்துக்கொள். மாய மந்திரம்லாம் கிடையாது, எல்லாவற்றையும் அடையலாம், பாதை தெரிய வேண்டும். அந்த பாதையில் இருக்கக்கூடிய நேர்மையும் உழைப்பும் உங்களை அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு பயிற்சி கொள்ளுங்கள். Where you want to be என்பதில் தெளிவு. நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கின்றன என்றால் இறைவனுடைய ஆணையில் நான் இறை நம்பிக்கை கொண்டவள். இறைவனுடைய ஆணையில் இறைவனுடைய வார்த்தைகளை இந்த உதடுகளில் இருந்து இறைவன் வெளிப்படுத்துகிறான், அவ்வளவுதான். நான் ரெண்டு கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த பேச்சை நான் தொடங்குறேன். நான் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது. பாரதி கலை மன்றத்தினுடைய பொன் விழாவிற்கு நான் போயிருந்தேன். ஹூஸ்டன் மாநகரத்தில் அது நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சுற்றி பார்ப்பதற்காக வெளியில் எங்களை அழைத்து போனார்கள். நான் ஹூஸ்டனுக்கு இதற்கு முன்னால் சில முறைகள் போயிருக்கேன். ஆனால் என்ன தெரியுமா, நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன். வாழ்க்கையின் அனுபவத்தினால் நான் இதை சொல்லுகிறேன். நாம ஒரு விஷயத்தை தேடி போவோம், போன இடத்துல நாம தேடி போன விஷயத்தை விட சிறப்பான சில விஷயங்கள் கிடைத்துவிடும். போகிற இடம் எதுங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். நான் அப்படி போன இடத்துல எனக்கு ரெண்டு மிக முக்கியமான ஒரு அற்புதமான மாணிக்கம் போல ரெண்டு கருத்து எனக்கு கிடைச்சது. மேடையில கிடைக்கல, பேசிட்டு இருக்கிறோமே கூட இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கல. சாப்பிட போயிருக்கோம், நாசாவுக்கு போயிட்டு சான் ஆண்டனியோ போறதுக்கு முன்னால லஞ்ச் டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். லஞ்ச் டேபிள்ல உட்காரும் பொழுது எனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவர் என்னிடத்தில் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்றார். பர்வீன், இதை கவனமா கேட்டுக்கோங்க, எப்பவாவது உங்களுக்கு பயன்படும், இல்லன்னா எங்கேயாவது போனா சொல்லுவீங்கல்ல, அது அடுத்தவர்களுக்கு பயன்படும், சொல்லுங்கன்னு சொன்னார். நான் உங்க எல்லா பெற்றோர்களுக்கு எல்லாம் சொல்றேன், ரொம்ப நுட்பமான செய்தி நான் சொல்றது, ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கோங்க. நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா ரிசல்ட் உடனே கிடைக்காது. நான் சொல்ற பேச்சு நீ கேட்கறியா? கேட்க மாட்டான். கேட்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் பிள்ளைங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நினைவு வைத்துக் கொடுங்கள். உங்கள் முன்னால் நீங்கள் சொல்லுவதை அவர்கள் ஒருவேளை கேட்காமல் போகலாம், ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போட்டியை, சவாலை வந்து வீசுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த விஷயம் அந்த சவாலை சந்திப்பதற்காக அவர்களுக்கு பயன்படும். அதுக்காக சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே தேவைப்படுகின்ற பொழுது கற்றது மறந்து போவதுதான். கர்ணனுக்கு கிடைத்தது அந்த சாபம். என்ன எல்லாம் கேட்பாங்க. மேடையில பேசின சசிகலா மேடம் சொன்னாங்க, நான் 2ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது 6 வயசு இருக்கும். 6 வயசுல எல்லாம் நடந்தது அவங்களுக்கு அவ்வளவு பளிச்சு ஞாபகம் இருக்கு. நல்ல பிறப்பு. எனக்கு 12 வயசுல இருந்தா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா சொல்லுவேன், நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து பேசுறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. 12 வயசுல 6ஆம் கிளாஸ்ல பேசினதா ஞாபகம் இருக்கு. சில பேர் அதுக்கு முன்னால் பேசியதெல்லாம் சொல்லுகின்ற போது ஆச்சரியமா இருக்கும், எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் சில நேரங்களில் 10 வயதிலே நடந்ததெல்லாம் சில விஷயங்கள் நினைவு இருக்கு. ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது நினைவில் இருக்க வேண்டும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறாங்களா அவங்க நல்ல பேச்சாளர் இல்ல சார். பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர்.